வாங்கின புது சட்டியில் அருமையான ஒரு மீன் குழம்பு கிடைக்கிற மசாலா எடுத்து போட்டு பண்ணினது. மெத்தட் சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் முருங்கைக்காவும் மொச்சக்கொட்டை வந்து ஆப்ஷன் தான். இதில் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லெண்ணெயில் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டு பெரிய வெங்காயத்தை தான் நான் முதல்ல போட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம நசுக்கி வச்சுருக்கனால சீக்கிரம் வதங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டி நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் உப்பு சேர்த்து அதை அப்படியே கிண்டி விட்டுற வேண்டியதுதான். ஸோ உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும், அவ்வளோதான். ஸோ சேர்த்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டுட்டு நான் வந்து லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வதக்கிக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி, காரப்பொடி, அப்புறம் காஷ்மீரி மிர்ச்சி அது இருக்கு இல்லையா, அது கலர் கொடுக்கும் அதுக்காக. ஸோ காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் மொச்சக்கொட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் முதல்ல தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் சேரறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, கொஞ்சம் குழம்பு எவ்வளோ செய்வோமோ அந்த அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பெல்லாம். புளி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அதாவது முருங்கைக்காய் வந்து வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து தனியா பவுடர் 1 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா தனியாக பச்சை வாசனை அவ்வளோக்கா வராது, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் மீன் நான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பச்சையாக மீன் அப்படியே போடுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டுடலாம். நான் வந்துட்டு மீன் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதாவது மசாலா தடவி தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இதில் போட்டிருக்கேன் நான். அப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு நிமிஷம் வந்துட்டு இது வந்து கொதிச்சா போதும். சில பேருக்கு மீன் குழம்புக்கு மீன் பிடிக்காது, குழம்பு மட்டும் விட்டு சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீனை பொரிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக மீன் குழம்பு வச்சாச்சு, ராத்திரி சாதத்தோடு விட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு.